Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நம்மளோட டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் இதெல்லாமே இருக்க போகுது. ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி சாப்பிடுறோம், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். டிஷர்ட்டுக்கு ஜிமிக்கி போட வித்தியாசமா இருக்குல்ல, கழட்டி வைக்கணும்னு பாக்குறது. அது ஒரு தடவை போட்டோம்னா ஒரு 2-3 நாள் போட்டு ஆட்ட வேண்டியது. அதுதான் எங்க மாமியார் தான் சமாச்சி சொன்னாங்க, போட்டுக்கோ ஒரு கொஞ்ச நாளைக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு அட்சய திருதிக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அதாவது தருண் 3 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தருண் பறந்திருக்க டயத்துல அட்சய திருதியை வந்ததா, அப்ப வந்து அம்மாச்சி எனக்கு இந்த ஜிமிக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மேல இருக்க தோடு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட அம்மாச்சி இருக்காங்களா, என்னோட அம்மாவோட அம்மா, அவங்க வந்து இப்ப சொன்னேன் 2 வருஷம் ஆச்சு இறந்து. அவங்களோட தோடு. ஏன்னா எங்க அம்மா தான் மூத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்க சித்திங்க எல்லாருமே அவங்க அம்மா இல்ல, அதனால அது வினிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாச்சி காதலே போட்டுட்டு இருந்த ஒரு தோடுங்க இது. அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் இல்லையா. இறக்குற தருணம், இறந்ததுக்கு அப்புறம் அந்த தோட கலட்டி நம்ம கிட்ட வர்றது ஒரு பிளஸ்டு உண்மையாவே. ஏன்னா அம்மாச்சி எங்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பொருள் எல்லாம் விட ஒரு இது, அது எங்க சித்தியெல்லாம் எனக்கு வேணும். அது யாரு 3 சித்திங்க, எனக்கு 3 சித்தியுமே சொன்னது, மாமா 3 பேர் சொன்னது, எடுத்துக்கிட்டோம் வினிகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. வினி அக்கா மூத்தவங்க, எங்க அம்மா தான் மூப்பு, சோ அதனால அக்கா பிள்ளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி கொடுத்துட்டாங்க. இதோட மாட்டலும் ஒண்ணு இருக்குது. மாட்டல்லாம் நான் போட்டதே இல்லைங்க, அதனால எனக்கு அதோட இதுவே தெரியல. இதெல்லாம் அம்மாச்சியோட ஒரு விஷயம்ன்றது ஒரு எமோஷனல் ஒரு இதுன்னு நேற்று ஆனிவர்சரி எனக்கு போட்டேன். அம்மாச்சி ஒரு 2-3 டேஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் இந்த படுக்கையில எல்லாம் எனக்கு வந்து குத்துற மாதிரி இருக்குங்க. கழுத்து இந்த ஒரு செயின் போடுறதே எனக்கு வந்து இப்படியே கசகசன்னு பண்ற மாதிரி இருக்கும். அது ஏனே தெரியல. ஆனா எங்காவது 10 நாள் எப்பயாவது தானே போடுறோம், ஒரு 2 நாள் போட்டுக்கோ அப்படின்னு கொஞ்ச நாள் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போடவே மாட்டேன். ஒரு சின்ன தோட போடுக்கிறேன், பாத்தீங்களா, பாத்துருப்பீங்க. சோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏதோ அம்மாச்சி நம்ம கூட நம்மள வந்து எங்கேயாவது பாத்துட்டே இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த யூடியூப்ல எல்லாம் அவ்வளவு ரெசிபிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். முன்னாடி என்னோட பேத்தி இப்படி சமைக்குது அவ்வளவு பெருமையா சொல்றது, பேத்தி நல்லா வந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட தான் அவங்க இறந்தாங்க. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா அவங்க இப்படித்தான். எங்க அம்மாச்சி சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னேன் உங்கள்ட்ட, ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி வந்துருச்சு என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஏஜ் என்ன 70 ஏஜ். அவங்களோட ஏஜுக்கு நம்ம நான் இப்பதான் 30 ஆகுறேன். அவங்க சொல்லும் போது ஒரு 28ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அத சொல்றாங்கன்னா அவங்க அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாவே நம்மள வளர்த்தவங்களுக்கு ஏதோ அவங்க மனசை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்திங்க. அதுதான் லைஃப்ல வேற என்னங்க இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது, எல்லாரு கூடயும் அன்பை மட்டுமே வந்து கொடுப்போம். அன்பு மட்டும்தாங்க இந்த வாழ்க்கையிலே எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அன்பு மட்டும்தான் வந்து வேணும். என் ஃப்ரெண்ட் இந்த ரீசெண்டா வந்து சத்யா, அதாவது சொன்னேன் இல்லையா, என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தது. அது அன்னைக்கு கூட ஆனிவர்சரிக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருந்ததெல்லாம் எனக்கு உண்மையாவே எமோஷனலா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்து நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். சோ அந்த அப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தது சொல்லிட்டு, நீ இப்ப இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவ்வளவு சந்தோஷப்படுது, கண் கலங்குது அந்த பிள்ளை எனக்கு. அப்போ நம்ம வந்து நம்மளை சுத்தி உள்ளவங்க வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம நடந்திருக்கோம், அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃபேமிலிஸா இருக்கட்டும், நம்மள வந்து உயர்த்தி பார்த்து நம்மள வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அதற்கான கரெக்டா இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு அதுதான் நம்மளோட லைஃபேங்க. இருக்கிற வரைக்கும் அன்பை கொடுப்போம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் எப்பவுமே என் மைண்ட்ல நான் ஒரு விஷயம் பண்றதுன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அடுத்தவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நம்ம செய்யணும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுவே உங்களுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனா கிடைக்கும். எப்பவுமே மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் கொண்டு வரணும். அவங்க மாறட்டுமே, அவங்க பண்ணட்டுமே அப்படின்னு நம்ம அடுத்தவங்க மேலேதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர
நம்ம இந்த சேஞ்சஸ பண்ணி பார்ப்போம். நம்மிடம் மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் எல்லாமே. நானும் அதுதான் யோசிப்பேங்க. உண்மையாவே இருக்கிற வரைக்கும் அன்பை கொடுப்போம். அன்பு நல்லா நல்லா வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம் அது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களோட வாழ்க்கையை என்ன ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல இப்பெல்லாம். சோ அதனால இருக்கிற வரைக்கும் அன்பை காட்டிட்டு, அன்பு வந்து இப்ப நம்ம அதான் நான் இப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை, நம்மளோட இறப்புக்கு பின் ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்க, இவ வந்து இவ போயிட்டாளா இவளுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு வார்த்தை. ஐயோ இந்த மனுஷியா இவங்களுக்கு போயா இப்படி ஒரு இறப்பு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வாழணும்ன்றதுதான் உண்மையான ஒரு நம்மளோட இறப்பு தீர்மானிக்கும். அதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா அது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சொல் வரும் இல்லையா, அதுதான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம். சோ அதனால எதுவுமே நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா இருங்க. ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா இது எதனால நடக்குது, நம்ம மேல மிஸ்டேக் இருக்கா அப்படின்னா நிறைய யோசிக்கணும். சோ யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சைடு இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம செல்ஃபாவே சில யோசிப்போம், ஆனா ஆப்போசிட் சைட்லயும் நம்ம யோசிக்கணும். அதுதான் வந்து நான் சொல்றேன். சோ எப்பவுமே அதான் ஸ்ப்ரெட் லவ், பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுப்போம். ஏன்னா இருக்கிற வாழ்க்கைய நம்ம வந்து ஆனந்தமா நல்லா வாழணும். சோ என்ன விட்டு கொடுத்து போறது நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. அது வந்து அவங்க அந்த இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்ல, அந்த அந்த விட்டு கொடுக்காம விட்டவங்க அடுத்த நாள் இல்ல அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் யோசிங்க. நானும் அப்படி யோசிப்பேன். இது இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் எப்படி இருக்கும், இன்னைக்கு தவறு பண்ணிட்டோம்னா எப்படி ஆயிருக்கும், அப்படியே நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லாரும் சைட்ல இருந்து நம்ம லைஃபை யோசிக்கணும். சந்தோஷமா மூவ் பண்ணுங்க. என்னன்னா நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. சோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லைன்னா அதற்கு காரணம் நம்ம மட்டும்தான். சின்ன சின்ன எல்லார் வீட்லயுமே பிரச்சனை இல்லாத வீடே இருக்காது. ஆனா அதை எப்படி கொண்டுட்டு போறோம், அதை எப்படி சரி பண்றோம், அதை மேலும் வளர்க்காம எப்படி போறோம்ன்றதுல மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் வந்து சந்தோஷத்தை வந்து தேடாத, உருவாக்கு அப்படின்றதுதான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா. சோ அதனால அப்புறம் அடுத்தவங்களை வந்து மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீ வந்து சந்தோஷமா இரு. சோ அது இது ரெண்டுமே நான் எப்பவுமே லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். சோ அது உங்களுக்குமே சொல்றேன். சோ அதனால நீங்க வந்து டெய்லி நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இப்படி இருக்கலாம். சோ அதுக்காக தான் நான் வந்து சொல்ல வரேன். நம்ம வந்து செல்ஃபிஷா இல்லாம சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யும் போது, நம்ம ஒரு விஷயம் எல்லாம் பண்ணும்போதுதான் நம்ம வந்து நம்மளாதான் உருவாக்கணும். சோ அதனால யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டைம் ரொம்ப நமக்கு கடவுள் கொடுத்திருக்க டைம் வந்து எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. சோ அதனாலதான் சொல்றேன், சந்தோஷமா ஆனந்தமா இருங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லாத மாதிரியான சூழல் ஓடிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனாலதான் சொல்றேன். சோ அதனால ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சு வாழுங்க. அது போக இப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல எப்படியோ இருக்கட்டும், யாருமே ஈகோ எல்லாம் பாக்காதீங்க. ஈகோ எப்படின்னா சோ அவங்க வந்து பேசுறாங்களா நம்ம ஏன் பேசணும், அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து அன்பு மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அதை விட டபுள் மடங்கு நமக்கு வந்து கிடைக்கும். சோ அதனால தயங்காதீங்க. அவங்க ஏன் பண்ணாம இருக்காங்க நம்ம பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க நம்ம வேலைய நம்ம குணத்தை வந்து மாத்தக்கூடாது யாருக்காகவும். சோ அதனாலதான் சொல்றேன். சோ நம்ம குணமா தனித்துவமா தெரியணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து குத்தம் சொல்லிட்டோம் இல்ல அவங்க இப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காம ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, என்ஜாய் யுவர் லைஃப் எல்லாருமே. சரிங்களா? சரி வாங்க டவுட்ஸ் பார்ப்போம். ஓவரா பேசிட்டோமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் சில விஷயங்கள் நிறைய பேர் சிஸ்டர் சொல்றீங்க, நீங்க வெயிட் லாஸை விட உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அப்புறம் மோட்டிவேஷனலா இருக்கிறது, இதெல்லாமே நீங்க வந்து உங்களை பார்த்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. சோ அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த சாரி ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட், எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்குக்கா, சுத்தி போடுங்க, இந்த பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால நான் தாங்க உங்களை கண்ணு வச்சுட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்க கிளியர் ஸ்கின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேமிலி மெம்பரா ஒரு ஆளா நினைச்சு வந்து சுத்தி போடுங்கக்கா அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து சுத்தி போடுறேன். சோ உங்க ஃபேமிலி நல்லா இருக்குது, உங்க குட்டீஸ் வந்து அழகா இருக்காங்க, அம்மாச்சி அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு ஆளா அண்ணா எல்லாருமே நோட் பண்ணி அவ்வளவு டீட்டெயிலா சொல்லி
ஒரு கனெக்டிங்கா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட இப்ப போடல, அப்படி இருந்தா எனக்கு வந்து கன்சிஸ்டன்டா என்னோட லைஃப் ஸ்டைல் பிடிச்சு என்ன பிடிச்சு பாக்குறீங்க. சோ அதுக்கு எனக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு அதை விட இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சோ இது நானா இருக்கிறது மாதிரி இருக்குது. சோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பாரதி சிஸ்டருக்கு 39வது பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மறக்காம வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அவங்களோட ஐடி வந்து விஷ்ணுன்னு வந்து வரும். சோ அதனால நான் விஷ்ணு அக்கான்னு தான் சொல்லுவேன். விஷ்ணு சிஸ்னே சொல்லுவேன். சோ அவங்களோட பேர் பாரதி. சூப்பர் அக்கா. அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே நிறைய ஆனிவர்சரி விஷஸ் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்து ரொம்ப அண்ணா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாழ்த்துக்கள் வந்து அவ்வளவு ஸ்பெஷலா அனுப்பி இருக்கீங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பயங்கரமா இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த ஆனிவர்சரி சூப்பரா கொண்டு போயிட்டீங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் மந்த் கமன் பிறந்த நாள் வருது. சோ அது நல்லா பண்ணணும். நீங்க எல்லாருமே அதுக்கும் பிளஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா கூட வந்து ரீல்ஸ் பண்ணுங்க. அதுவும் நேத்து ஒரு சாங்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா? சோ நீங்க 2 பேரும் கப்பலா வந்து டூ இட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவரு நல்லா பண்ணுவாருங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களா, சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களா, என்னன்னா அந்த ஒரு டைம் கிடைக்கிறது கிடையாது அந்த மாதிரி ரீல் எல்லாம் பொறுமையா பண்றதுக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சமைச்சு சாப்பிடுறது, எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிறது, அந்த மாதிரி போயிடுது டைம். இந்த ரீல்ஸுக்கு நம்ம பெர்ஃபெக்ஷனா ரெடி ஆகி அப்படி சத்தியமா கிடைக்கலங்க டைம். சோ அதனால வந்து இருக்கிற டைம் நாங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு அப்படி போயிடுறது. சோ ரீல்ஸ் அவரை வந்து நல்லா பண்ணுவோம். அவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்ப ஆனிவர்சரி இப்ப கூட சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வந்து கப்பிள் சேனல் ஓபன் பண்ணி நம்ம வந்து பண்ணி போடலாம். நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டே இருப்பேனா, இப்ப அவர் சொல்வாரு, அப்படிதான் சொல்லுவாருங்க. அப்புறமா அப்படியே விட்டுறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சோ ஆனா கண்டிப்பா போடுறோம். அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கலாமா? கண்டிப்பா அதுதான் நானும் பண்ணுவேன். சோ எப்படின்னா வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி குடிப்பேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ணாக்கு என்னக்கா வாங்கி கொடுத்தீங்க ஆனிவர்சரிக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த தடவை ஆனிவர்சரிக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியாச்சுங்க. அதனால அவருக்கே தெரியும் நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து சொல்லுவாரு. சர்ப்ரைஸ்க்கு வந்து உன்னைய வந்து என்னால வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது, ஏன்னா நீ ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா என்னோட வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க அதெல்லாம். ஆனா அதான் இந்த டைம் என்ன பண்ணோம்னா 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிச்சு. நாங்க எல்லாருமே வந்து 2 பேருமே வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் அவர் வந்து எனக்கு வந்து 2 டிஷர்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஜீன்ஸ்க்கு போடுற மாதிரி 2 டிஷர்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனியன் சாப்பர் இருக்குல்லங்க, அது வாங்கி கொடுத்தாரு. அது வந்து அது எப்படின்னா அது வந்து நார்மலா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இது வாங்குவோம்ட்டு, அதனால அதையும் வாங்கி கொடுத்தாரா. இது நான் உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்தேன். இல்லப்பா நீ கேட்டு இல்ல அதனாலதான் வாங்கினேன், சும்மாதான் வாங்கினேன், இது கிஃப்ட் எல்லாம் கிடையாது, நீ கேட்டேன்னு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அம்மாச்சிட்ட போயிட்டு மாமா இதை கிஃப்ட்னு கொடுக்குறாங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிட்ட சொன்னா, அப்ப இது நல்ல ஐடியாவா இருக்கே, அடுத்த தடவை நான் உனக்கு வந்து கத்தி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. காமெடி பண்றாங்க நம்மளை வச்சு. அதுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, 2 டிஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு பட்டு சாரி அது ஒண்ணு எடுத்திருக்கோம். அது என்ன ஸ்டிச் பண்ணலன்னா, அது வந்து நல்லா கொஞ்சம் ஆரி ஒர்க் எல்லாம் போட்டு பண்ணிட்டு ஒரு நாள் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. சோ நாங்க வந்து நாங்களே வந்து பேசிட்டு அவரையும் வந்து ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லிட்டு ட்ரெஸ் அவருக்கு எடுத்துட்டோம். அந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்மூத்தா கோயில் போறது இந்த மாதிரி என்னன்னா பிளான் பண்ணி நம்மளே வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி ஆனிவர்சரியை இந்த தடவை வந்து முடிவு பண்ணியாச்சு. சோ அதனால 2 சேர்ந்து பண்ணி அப்படி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் இதுல இருந்து இல்ல. பர்த்டே அப்படின்னா நம்ம வந்து தனித்துவமா பண்ணலாம். ஆனிவர்சரின்றது 2 பேருக்குமானது. சோ 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிடிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி பண்றது. அதுக்கப்புறம் என்னோட விஷஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க, உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்ப்பா இந்த லைஃப்ல, உனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் பண்ணேன். சோ இது எல்லாமே ஒரு டைரியில நோட் பண்ணி வைப்போம். அதை ஒண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதை விட நமக்கு என்ன வேணுங்க, நம்மளோட ஆசைகளை கேட்டு டைரியில நோட் பண்ணி வச்சு அதை வந்து பண்ணணும்னு யோசிக்கிறது. அது நைட்டு அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு ஈவினிங்ல இவ்வளவு டீடைல் உட்காந்து போய் அந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீசியஸ். உனக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு நமக்கு தேவையானதை அதை கொண்டு வந்து கொடுக்கறது, நமக்கு தேவைக்கு நம்ம கேட்காமலே செய்யறது, அதெல்லாம் வந்து பழகி போச்சா. சோ அதனால வந்து
ஒரு ஒரு இதுவா இருக்குங்க. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து அனிவர்சரி vlog வந்து சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சிம்பிளா நல்லா வந்து கொண்டு போயாச்சு. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க வந்து நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நானும் பேசுறீங்கல்ல, அது அந்த வேர்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மள அந்த மதுரை, அந்த காரைக்குடி, சிவகங்கை சைடு நம்ம மதுரை அந்த ஸ்லாங் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அது நிறைய பேர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து கமெண்ட்ல எல்லாருமே அவ்வளவு லவ்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. லவ் யூ சோ மச். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து எம்டி ஸ்டமக்ல தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். காலைல ஏதாவது வந்து இந்த மாதிரி தண்ணியாவது குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா அரிசி வந்து களைஞ்சு ஊற வச்சிடலான்ட்டு சோறுக்காக ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து வேக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பயிர் வகைகள் வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அவிச்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சரி குக்கர்ல வந்து ஊற வச்ச அந்த அரிசியை வந்து போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு சரி விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பால் வந்து காய்ச்சிக்கலான்ட்டு காய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து குக்கரும் விசில் வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவுமே அவர் பிரெட் தான் சாப்பிடுவார் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால ப்ரௌன் பிரெட் தாங்க. ஸோ அதை டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாதம் ஓப்பன் பண்ணா அந்த மாதிரி ஊற வச்சுட்டு சாதம் குக்கர்ல பண்ணும்போது நல்லா பொழுன்னு சூப்பரா பாருங்களேன், பூ போல இருக்கு பாருங்க. அப்புறம் கொஞ்சம் சாதம் எடுத்து தயிர் உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி கிளறிக்கிட்டேங்க. தயிர் சாதம் தான் தாளிக்க போறேன். ஸோ ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எல்லாமே தாளிச்சு கொட்டிட்டு கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சாப் பண்ணி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான தயிர் சாதம் செம்ம டேஸ்டா இருக்குங்க. அந்த கடலைப்பருப்போட கிறிஸ்பியோட செம்மையா இருக்கும். ஊறுகாய் வச்சு ஹஸ்பண்ட்க்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை பயிர் வேக வச்சதையும் வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு நேற்று கருப்பு கவனி குழுக்கஞ்சி செஞ்சோம்ல நைட்டு, அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். அதை முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அதையும் அப்புறம் பயிர் வேக வச்சோம் இல்லையா, ஸோ அதையும் வச்சு காஃபியும் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் மட்டும் தான் எடுத்திருக்கேன் பாருங்க, ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் கொஞ்சம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்பவும் போல ஒரு 11 மணி போல வந்து அம்மாச்சிக்கு பால் காய்ச்சி காஃபி ஏதாவது டீ ஏதாவது போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஃபி தான் வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு சின்ன பசங்க எனக்கு பேசி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதான் அந்த சைட் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா ஒரு பையில கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தமிழ்காரவங்க தான். அவங்க வந்து மாம்பழம் வந்து கொடுத்தாங்கங்க. இங்க வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து டெல்லியில வந்து நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஹவுஸ் வந்து இருக்கு, அதுல வந்து ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் போல மாம்பழம், நம்ம ஊர் மாம்பழம், அதை நமக்கு கொடுத்து விட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி நான் வந்து மிஷின்ல துணியை போட்டிருந்தேன், அதை போட்டுட்டு அதையும் டக்குன்னு வந்து குயிக் வாஷ்ல தான் போடுறது, அதை கையோட காய போட்டுட்டு சரி கருவாடு தொக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு லைட்டாக சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சரி அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு கையோட அதை கட் பண்ணி எடுத்துட்டு சிம்பிளான கருவாடு தொங்குங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா வதங்கவும் தக்காளி, உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக தான் சேர்க்கணும், ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஸோ அதான். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் அந்த காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வதக்கிக்கணும். அப்புறம் வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ தண்ணி வந்து ஊற்றி நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா, அதில் வந்து நம்மளோட கருவாடு துண்டுகளை போட்டுக்கலாம். இது வந்து நகர கருவாடுங்க. எனக்கு கருவாட்டிலேயே ரொம்ப பிடிச்ச கருவாடுன்னா அந்த நகர கருவாடு தாங்க. சூப்பராக இருக்கும். கருவாடு சேர்த்து நல்லா கொதிச்சோன்னே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா சுட சுட சோறுல போட்டு சாப்பிட்டோம்னா அமிர்தமா இருக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க.
சரி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் முட்டை பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான் வந்து பொரிக்கலான்ட்டு சிம்பிளா எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வரமிளகா, அதுக்கப்புறம் முட்டை, உப்பு. இந்த வரமிளகா ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் ஸோ இந்த மாதிரி முட்டை வந்து ஸ்கிராம்பிள் எக் மாதிரி எல்லாருக்கும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சாதம் வடித்தோம் இல்லையா, சரி குக்கரில் வச்சு எடுத்தது ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிட்டேன். அது இங்கே பாருங்களேன் கலர்ஃபுல்லான வந்து கருவாட்டு தொக்கு, இங்கிட்டு வந்து முட்டை பொரியல், எல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா, செம்மையாக வந்து லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எல்லாமே வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடலான்ட்டு. சூப்பர் காம்பினேஷன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டேஸ்டா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த மாம்பழத்தை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டி உருண்டை உருண்டையா இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த நீல மாம்பழம், இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு தடவை கொடுத்தாங்க இல்லையா, அகைன் இப்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லஞ்சு சாப்பிடலான்ட்டு சாதம், கருவாடு தொக்கு, முட்டைலாம் வச்சு செம்மையா சாப்பிட்டேங்க. சூப்பரா இருந்தது டேஸ்ட். அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன், ஊட்டி விட்டேன் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டேன். திடீர்னு மான கம்முன மாதிரி அப்படியே இருட்டாச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. டெல்லிக்கு அந்த சைடு, இந்த ஃபரிதாபாத் சைட்ல எல்லாம் மழை வர்றதா ஸ்டேட்டஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது பார்த்தா நமக்கு 4 மணிக்கு தான், ஒரு 3 மணி போலதான் வந்துச்சு. அப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். மழை நின்றுச்சு, ரொம்ப எல்லாம் வந்து பெய்யல, நல்லா ஒரு அடி அடிச்சு ஊத்திட்டு நின்றுச்சு. லைட்டா தூர்ற மாதிரி இருந்துச்சு. அதான் வெளில கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சி காஃபி போடலான்ட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து கட் பண்ணி ஈவினிங் சாப்பிடலான்ட்டு. ஏன்னா எனக்கு இங்க உள்ள மாம்பழம் ஒண்ணு கூட சாப்பிட மாட்டேங்க. இங்க வந்து இந்த மாம்பழத்துல ஒரு மில்க் ஷேக் இருக்கும், அதுதான் வந்து குடிப்பின தவிர, அதுல ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அதுதான் வந்து குடிப்பின தவிர மாம்பழம் இங்க உள்ளது சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அது என்னமோ தெரியல, நம்ம மாம்பழம் கிடைச்ச மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ மாம்பழம் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டின்னருக்கு அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க பண்ணேன். அரிசி மாவு வந்து 1/4 அளவுக்கு வந்து கோதுமை மாவு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெறும் கோதுமை மாவே ஓகே தான். நான் சும்மா அரிசி மாவு கொஞ்சம் இருக்கேன்னு வந்து எக்ஸ்ட்ரா ஒரே 1/4 கப் அளவுக்கு போட்டேன். சரிங்களா, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா சரி தேங்காய் சட்னி மாதிரி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் தேவையான உப்பு. சரிங்களா, இதை இப்படி அரைச்சா தேங்காய் சட்னி. இதுல வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன் நான், ஏன்னா இருந்தது. அது கூட கொஞ்சம் ஒரு துண்டு புளியும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கிட்ட தோசையும் வந்து ஊத்தி எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா டக்கு டக்குன்னு ஊத்தி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ட்டு. கோதுமை தோசை நல்லா இருக்கும்ல. அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். சட்னி செம்ம கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. குட்டி குட்டியா 3 கோதுமை தோசை சட்னி வச்சு நான் நைட்டு டின்னரை வந்து சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த காம்பினேஷனு. ஸோ சூப்பரா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தோசை ஊத்தி அப்படி சூடா கொடுத்துட்டு இருந்தேன். எங்கடா அங்கிட்டு பாத்துட்டு இருக்கேன் பாக்குறேன், யாரும் அந்த சைட் போகும்போது நின்று பாத்துட்டே இருந்தாங்க. தெரிஞ்சவங்களாம் என்னன்னு தெரியல, நானும் குறுக்குறுன்னு பார்த்தேன். அப்புறம் ஆளை காணோம். ஸோ எல்லாருக்கும் டின்னர் எல்லாமே தோசை சட்னிலாம் வச்சு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு முடிச்சிட்டேங்க. கடைசியா தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்றேன். வெயில் டைம் இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூடாக குடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு டேவே இந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணேன். இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.